ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 5 இயர் பிஏ எல்எல்பி ப்ரோக்ராமுக்கு உண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகி இப்போ போயிட்டு இருக்குது. இதுக்கு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது இந்த மாசம் 31 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் நடக்கும், கவுன்சிலிங் பத்தின என்டையர் ப்ராசஸா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிறைய சப்ஸ்கிரைபர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு கிளியரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே தனியா ஒரு டெடிகேட்டடா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரியா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நல்லபடியா காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்க முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 5 இயர் பிஏ எல்எல்பிக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் ஓகே, இல்ல சோயல் அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்சி இன் லா அங்க நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கனாலும் ஓகே, சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ரெண்டுக்குமே சேம் டைம்ல சேம் ப்ரொசீஜர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் நடத்துவாங்க. பட் ரெண்டுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அப்டேட் நம்ம ஃபில்அப் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கணும். இப்போ ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் டெட்லைன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது நம்மளுக்கு இதுக்கப்புறம் மே மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு. மேபி டேட் அவங்க ரிக்வெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி ரிக்வெஸ்ட் வச்சாங்கன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. பட் எந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் 3 டேஸ்க்கு அப்புறம் எடிட் பண்றதுக்கான கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனேபிள் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ நீங்க வழக்கம் போல எப்படி நீங்க லாகின் பண்ணீங்களோ அதே மாதிரி மெத்தட யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணி நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்க எடிட் பண்ணிக்க முடியும். அது என்னென்ன விஷயங்களை எடிட் பண்ணலாம் அப்படின்னா உங்க நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ், பேரண்ட் டீடைல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம எடிட் பண்ண முடியுமே தவிர நம்மளோட மார்க் அதாவது உங்களோட 12th நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை எடிட் பண்ண முடியாது. அதனால நீங்க தப்பா அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா தயவு செய்து இப்பவே நீங்க ரீ அப்ளிகேஷன் கூட போட்டுக்கோங்க. சரிங்களா? அதனால மார்க் தான் உங்களுக்கு இந்த இடத்துல கட் ஆஃப் கொடுக்கும். கட் ஆஃப்ல நல்ல ஒரு ஹை மார்க் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்கும். சரிங்களா? அதனால எப்படி எடிட் பண்ணணுங்கிறதெல்லாம் கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு அடுத்த அப்டேட்ல ஷேர் பண்றேன். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக் மட்டும் தான் உங்களால எடிட் பண்ண முடியும். மேஜர் மிஸ்டேக் அதாவது உங்களுடைய 12th மார்க்லாம் நீங்க எடிட் பண்ண முடியாது. சரிங்களா? அதே மாதிரி டாக்குமெண்ட் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட டிசி இருந்திருக்காது. பட் இப்போ உங்ககிட்ட டிசி இருக்கு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்க எடிட் மெத்தட் கரெக்ஷன் விண்டோ மூலியமா நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஒன்னும் worry பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஒன்ஸ் நீங்க எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 டேஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 10 டேஸ் டைம் எடுத்துக்குவாங்க. ஏன்னா நம்ம அப்ளை பண்ண எவ்வளவு நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கற பாப்பாங்க. டோட்டலா எவ்வளவு அப்ளிகேஷன் வந்திருக்கோ அதை வச்சு சிஸ்டமே உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஜெனரேட் பண்ணிட்டு ஒரு ஜெனரல் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறது ஒன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஜெனரல் ரேங்க் லிஸ்ட் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிஏ எல்எல்பி அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கு ஜெனரலா ஒரு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த சோயலுக்கு தனியா ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். இது எப்ப ரிலீஸ் ஆகும், எப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு டென்டேட்டிவா தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இதே போல தான் நடக்கும்னு சொல்லி இந்த டேட்ல தான் நடக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லல. சரிங்களா? ஆக்சுவலா எந்த டேட்ல அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிச்சோ அந்த டேட்ல இருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 10 டேஸ் டைம் எடுத்துக்குவாங்க யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து. 10 டேஸ் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். அந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் போட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்க எத்தனாவது ரேங்கிங்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேங்க் லிஸ்ட் மோஸ்ட்லி இப்போ போன வருஷம்லாம் அவங்க ரிலீஸ் பண்றதே இல்லை. ஏன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ரேங்க் லிஸ்ட்லாம் நல்லா ப்ராப்பரா கரெக்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் போன வருஷம்லாம் ரேங்க் லிஸ்ட் வரல. மேபி இந்த வருஷம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்னைக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றாங்களோ முடிஞ்ச வரைக்கும் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈவினிங் டயத்துல அந்த 6 மணிக்கு மேல தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அப்டேட் கொடுப்பாங்க. பகல்ல எந்த ஒரு அப்டேட்டுமே இருக்காது. அதனால நீங்க பகல்ல வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஈவினிங் 6 மணிக்கு மேல சாயங்காலத்துல இருந்து உங்களுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான கட் ஆஃப் ரேஞ்ச் அந்த மார்க் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது கம்யூனிட்டி வைஸ் பிசி கம்யூனிட்டிக்கு இவ்வளவு கட் ஆஃப்,
எம்பிசி கம்யூனிட்டி வந்து இவ்வளோ கட் ஆஃப், பிசிஎம்முக்கு வந்து இவ்வளோ கட் ஆஃப், எஸ்சிக்கு இவ்வளவு, எஸ்டிக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டி வைஸ் வரைக்கும் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுத்துருவாங்க. பிஏ எல்எல்பி அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கு தனி கட் ஆஃப் மார்க்கும், சோயிலுக்கு வந்து பிஏஎல்பி சோயிலுக்கு ஹானர்ஸ்க்கு கட் ஆஃப் மார்க்கு, அதே மாதிரி பிபிஎல்எல்பிக்கு, பிசிஎல்பி, பிகாம் எல்பி இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் தனித்தனியாக கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு கம்யூனிட்டி வைஸ் வரைக்கும் வந்து கொடுப்பாங்க. அந்த கட் ஆஃப் மார்க்லேயே நம்ம பார்த்தா தெரிஞ்சு போயிடும் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து செலக்ட் ஆகுமா ஆக மாட்டோமான்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிச்சிடலாம். நீங்க எவ்வளவு மார்க் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத அந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கணும். அந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்குக்கு மேல உங்களோட மார்க் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து வெயிட் பண்ணலாம். அப்படி மார்க் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து உங்களோட பிசி கம்யூனிட்டியில வந்து ஒரு 87ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா உங்களோட மார்க் வந்து 86 இருக்கு அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் வந்து சொல்லிட்டு தனியா வந்து கொடுப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன், அப்பதான் புரியும். சரிங்களா? கட் ஆஃப் மார்க் வந்து வந்ததுக்கு அப்புறம் நம்மள என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா மறுபடியும் மீண்டும் ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறத நீங்க பண்ணணும். இதுக்காக நீங்க வந்து சென்னையில இருக்கக்கூடிய டிஎன்டிஎல்ஏக்கு வந்து போகணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே மொபைல் போன் மூலியமா நீங்க வீட்ல இருந்துட்டு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. ஒரு 3 to 4 டேஸ் வந்து நமக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். ஆன்லைன்ல உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் போட்டு லாகின் பண்ணி நீங்க வந்து கவுன்சிலிங் அப்படிங்கறதும் அட்டன் பண்ணணும். கவுன்சிலிங்ல சொல்ற அளவுக்கு பெருசாலாம் வந்து ஒண்ணு இருக்காது. ஜஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. அவ்வளவுதான். நீங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சீங்க இல்லையா உங்களுடைய 10th 12th உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய டிசி, நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா அது இது எல்லாமே நீங்க வந்து ரெடி பண்ணிட்டு பிடிஎஃபா அவங்க கிட்ட அவங்களுக்கு வந்து நீங்க வெப்சைட்லயே மறுபடியும் வந்து அப்லோட் பண்ணணும். அப்படி ப்ராப்பரா நீங்க வந்து அப்லோட் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றப்போ கொஞ்சம் கிளியரா நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். சர்டிபிகேட் அப்ளிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டேட் வந்து கொடுப்பாங்க. அந்த டேட்ல நமக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கறது ஒன்று வந்து கொடுப்பாங்க. அதாவது இப்போ எப்படி இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு சீட் அலாட்மெண்ட் லெட்டர் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வந்து லா அட்மிஷனுக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த காலேஜ்ல உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைச்சிருக்கோ அந்த காலேஜோட நேம் போட்டு இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணணும், அது போகும்போது என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணி நீங்க வந்து அட்மிஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அட்மிஷன் அதாவது அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்ல போயிட்டு நீங்க ஆன்லைன்லயே அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணணும். அது டவுன்லோட் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபீஸ் வந்து பேமெண்ட் ஒன்ஸ் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க டைரக்டா காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லா காலேஜ்ல அட்மிஷன் வந்து பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். நீங்க அலாட்மெண்ட் லெட்டர் வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் வந்து அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டேட்டுக்குள்ள போகணும். அப்படி போகாம நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, அலாட்மெண்ட் லெட்டர் தான் நாங்க டவுன்லோட் பண்ணிட்டோமே நாங்க வந்து பைய போலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு காலேஜ்ல இருந்தும் ரிப்போர்ட் எடுத்து யூனிவர்சிட்டிக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. எங்க காலேஜ்ல இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, மீதி யாரும் வந்து ஜாயின் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து அவங்க டைம் கொடுக்கறதுக்குள்ள நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அப்படி நீங்க ஜாயின் பண்ணறதுக்கு டிலே பண்றீங்க அப்படின்னா உங்க சீட் வந்து வேற யாருக்காவது வந்து கொடுத்துருவாங்க. இது எல்லாமே அடுத்தடுத்து எப்படி நடக்குங்கிறத உங்களுக்கு லைவ் டெமோவோட நம்ம சேனல்ல வீடியோவா வரும். ஸோ நம்ம சேனல் கூட லா அட்மிஷன் சம்பந்தமா நீங்க வந்து கனெக்ட்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம சோசியல் மீடியா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் சம்பந்தமான அப்டேட்ஸோ இல்ல அப்ளை பண்றது ஏதாச்சும் வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். இல்ல இந்த குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் பர்சனலா நீங்க டிஎம் பண்றதா இருந்தாலும் கூட இன்ஸ்டா வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சைடுல இருந்து உங்களுக்கு வந்து எல்லா அப்டேட்ஸுமே வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.